ஜெயம் ரவி சார் ஒரு மாமியார் வீட்டுக்காக ஒரு மாப்பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சுறதெல்லாம் நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம் சார். ஆனால் நேர்லேயே ஒரு மனுஷன் அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சாஃப்டான ஒரு ஜெயம் ரவி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பலவிதமான ஒரு டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த நேர்காணலை வந்து ஜெயம் ரவி கொடுத்துருந்தார். உண்மையாலுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து மனதளவில் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கார். அதாவது வந்து அவர் மனசு உடைஞ்சு போச்சு, அதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொது வெளியில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட அவர் பயன்படுத்துகிறார். அவங்க என்னை அழிக்க பார்க்குறாங்க, ஆனால் நான் வந்து அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாவில் அது ஒரு பிரபலம், ஒரு செலிபிரிட்டி பேசக்கூடிய வார்த்தை இல்லை. குழந்தைங்களை பற்றி பேசும்போது பவுன்ஸ் வச்சு தடுக்கிறாங்க. என்னோட பிள்ளைங்க நான் அந்த பிள்ளைங்களுக்காண்டி தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது ஒரு தகப்பனுடைய வேதனை தெரியுது. கனிஷா வந்து எப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தியை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு அசிங்கமாக தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியெல்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, நான் நல்ல குடும்பத்து பெண் தான், நானும் ஒரு பெண் தானே அப்படிங்கிறாங்க. அவங்க பக்கம் பார்த்தாலும் அது நியாயமாக இருக்குது, அவங்க பக்கம் பார்த்தாலும் அது வேதனையாக இருக்குது. ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு அதில் இவங்க பார்ட்னராக இருக்காங்க. கோவாவில் வந்து சொத்து வாங்கியிருக்காங்க, அது 2 பேரும் ஜாயிண்டாக சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு நம்ம கணவர் 13 வருஷம் நம்ம குடும்பம் நடத்தணும், வேறு ஒரு பெண்ணோட சுத்துறாரே அப்படின்னா கோவம் வரும். ஸோ ஆதாரங்கள் இவர் கையில் இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்ன ஆதாரங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. இல்லை, இதெல்லாம் வந்து நியாயமாக கோர்ட்டில் தான் தம்பி கொடுக்கணும். ஆதாரங்கள் இருந்தால் கோர்ட்டில் கொடுத்தா சுமூகமாக வந்து வழக்கு முடிய போகுது. அதை விட்டுட்டு பொது வெளியில் வெளியிடுறதுனால என்ன இருக்குது? ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ஜெயம் ரவி சார் ஷாக்கிங்காக இருக்கும் சார். ரொம்ப நல்ல மனுஷன். நானும் அவர்கிட்ட ஒரு 2-3 வாட்டி பேசியிருக்கேன். ஒரு சில பேர் தான் எடுத்த எடுப்புலேயே வந்து நம்ம ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்க நம்ம ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபீல் தரும். அப்படி ஒரு ஹீரோ ஜெயம் ரவி சார். அவர் இன்னைக்கு அழுகிறாரு, அவர் வாழ்க்கையில் நடந்த கொடுமைகளை பற்றிலாம் சொல்கிறாரு. ஒரு மாமியார் வீட்டுக்காக ஒரு மாப்பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சுறதெல்லாம் நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம் சார். ஆனால் நேர்லேயே ஒரு மனுஷன் அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது எப்படி சார் இருந்தது? ஆக்சுவலி இன்றைக்கி ஜெயம் ரவி வீடியோ பார்க்கும்போது நானே ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஆக்சுவலி ஜெயம் ரவி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஃபீல் குட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல படங்களாக இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஜெயம் ரவி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கொடுத்த இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக, பயங்கர எமோஷ்னலாக, அதாவது அழுகிறாரு, அப்புறம் கத்துறாரு, அப்புறம் வந்து சமாதானமாகறாரு, மறுபடியும் வந்து ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் கண் கலங்குறாரு. ஸோ பலவிதமான ஒரு டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த நேர்காணலை வந்து ஜெயம் ரவி கொடுத்துருந்தார். உண்மையாலுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து மனதளவில் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கார். அதாவது வந்து அவர் மனசு உடைஞ்சு போச்சு, அதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொது வெளியில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட அவர் பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னை அழிக்க பார்க்குறாங்க, ஆனால் நான் வந்து அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாவில் அது ஒரு பிரபலம், ஒரு செலிபிரிட்டி பேசக்கூடிய வார்த்தை இல்லை. பிரபலம் இல்லாட்ட கூட இது வந்து சோஷியல் மீடியாவில் பொது வெளியில் பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அதாவது என்னை அழிக்க பார்க்குறாங்க, அவங்கள நான் அழிச்சிட்டு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் தப்பான வார்த்தைகள். ஆக்சுவலி வந்து ஜெயம் ரவி அதை பேசலை. ஜெயம் ரவியால் முடியல, அவர் உடஞ்சி போயிட்டாரு. அவருடைய மென்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பற்றி பேசும்போது பவுன்ஸ் வச்சு தடுக்கிறாங்க, ஸ்கூலில் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபோன் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோட பிள்ளைங்க நான் அந்த பிள்ளைங்களுக்காண்டி தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஒரு தகப்பனுடைய வேதனை தெரியுது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தாய்க்கு தான் குழந்தைங்க மேலே பாசம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு தகப்பனுக்கு எந்த அளவுக்கு தாய்க்கு பாசம் இருக்குமோ அதே அளவுக்கு சமமான பாசம் வந்து குழந்தைங்க மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி அவருடைய குழந்தைங்களை சில வருடங்களாக பார்க்க முடியாமல் தவிக்கிறாரு, ஏங்குறாரு, வேதனை அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அழுகிறாரு. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா கண் கலங்கி எமோஷன் ஆகி அப்படியே உடைஞ்சி அழுகிறாரு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் ஜெயம் ரவிக்கு, அது என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வமாக வந்து அந்த ஆர்த்தி ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஜெயம் ரவியோட குழந்தைங்கள ஜெயம் ரவி பார்க்கணும்னு நினச்சா
மைனராக இருந்தால், மேஜராக இருந்தால் பிரச்சனை இல்லை, மைனராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அந்த வழக்குலேயே ஒரு மனு போட்டிங்கன்னா, என்னுடைய குழந்தைகளை நான் பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை நான் பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை விசாரித்து நிச்சயமாக அனுமதி தருவாங்க. அந்த வழியை ஜெயம் ரவி ஏன் தேடலை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஜெயம் ரவி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அவருடைய மன வலிகளை வந்து நம்மளால் உணர முடியுது. என்னடா இப்படி ஆயிட்டாரே ஜெயம் ரவி அப்படின்னு மாதிரி இன்றைக்கி எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஜெயம் ரவி திடீர்னு உடையிறதுக்கு என்ன பிரச்சனை? 2 வருஷமாக அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, 2 வருஷமாக இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நடக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவ்வளோ உடஞ்சி பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேத்திக்கு வந்து கெனிஷா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப எமோஷ்னலாக போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்களோட பதிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து பல விஷயங்களை பதிவிடுறாங்க. கோபமாக அவங்களும் சொல்கிறாங்க, எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பாலியல் துன்புறுத்தல்லேருந்து பல துன்புறுத்தலுக்கு நான் ஆளாயிருக்கேன், அம்மா அப்பா இல்லை, அனாதையாக நிற்கிறேன், கட்டின கணவர் 4 மாதத்தில் விட்டுட்டு போயிட்டாரு, வயிற்றில் 4 மாதம் சிசு வந்து கலைஞ்சி போச்சு. ஸோ பலவிதமான வேதனைகள். நான் 500 ரூபாய்க்கெலாம் பாட்டு பாடியிருக்கேன், நான் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல, இப்படியெல்லாம் இருக்கிற நான் நல்ல குடும்பத்து பெண், என்னையே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அதாவது கனிஷா வந்து எப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தியை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு அசிங்கமாக தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியெல்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, நான் நல்ல குடும்பத்து பெண் தான், நானும் ஒரு பெண் தானே அப்படிங்கிறாங்க. அவங்க பக்கம் பார்த்தாலும் அது நியாயமாக இருக்குது, அவங்க பக்கம் பார்த்தாலும் அது வேதனையாக இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த குடும்பத்தை பிரித்தேன் அப்படிங்கிற பழி பாவம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஜெயம் ரவி விட்டு விலகிறேன், சென்னையிலேருந்து போகிறேன். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்லுது, ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்காங்க, ஆன்மீக மருத்துவராக இருக்காங்க. அந்த தொழிலை நான் இனிமேல் பண்ண போகிறதில்ல, பாப் சிங்கர் அவங்க பாட போகிறதில்ல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இன்றைக்கி ஜெயம் ரவி ஒரு பக்கம் வீடியோ போட்டிருக்காரு. இந்த அளவுக்கு 2 பேரும் எமோஷனல் ஆகி ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, 2 பேருக்கும் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சோஷியல் மீடியா வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமாக தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியில் தொடர்ந்து வந்து 2 வருஷமாக வந்து ஜெயம் ரவி வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி வந்து எமோஷனல் ஆகி வந்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்காரு. ஓகே சார். சார் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ரவி சார் சொல்கிறாரு, இங்கே பாருங்கன்னு கையை காட்டுறாரு, ஒரு கையை வெட்டி இருக்காருன்றது தெரிய வருது, சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காருன்றது தெரியுது. அண்ட் அதுலேயே அவர் மென்ஷனும் பண்ணுறாரு, எனக்கும் என்னை விட்டுட்டு போனாங்களே கெனிஷா, அவங்களுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அது குடும்பம் தான் காரணம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து? அதான் தம்பி, இந்த எப்படி சொல்கிறது, பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மென்டல் பேலன்ஸ் வந்து நீங்கள் இழந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அதாவது குடிமகன்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆல்கஹால் உள்ளதுக்கு போனதுக்கப்புறம் அவங்களா இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் அப்படியே படுத்து கிடப்பாங்க, பல நேரங்களில் ஆட்டம் போடுவாங்க, சில பேர் வந்து சைலண்ட்டாக போயிடுவாங்க, பல பேர் நம்ம பார்த்துருக்குறோம்ல. அது காரணம் என்னென்னா அந்த மென்டல் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆக்கிரும். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். என்ன அப்படின்னா, என்னை வந்து அடக்குமுறையில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து அந்த வீட்டுக்குள்ளே நான் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அது ஒரு காதல் திருமணம். அந்த திருமணத்தை வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணி நான் கையெழுத்துக்குவேன்னு சொல்லி தான் அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க என்ன அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இருந்தால் கூட ஒரு 13 வருஷம் வந்து கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க. அதுக்கு சாட்சியாக 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போயிட்டு இருந்த வாழ்க்கை அது உடைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல். அது அதீதமான காதல். அதாவது எப்போவுமே எப்படின்னா, கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரணமான வாழ்க்கை கிடையாது, அது ஒரு பெரிய பந்தம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டம், துன்பம், வேதனை, சந்தோஷம் எல்லாமா வந்து இருக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும். அதை தவிர்த்து இந்த அதிகப்படியான காதலால் பார்த்திங்கன்னா கணவனை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், எங்கேயும் போயிடுவானோ, நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து கட்டுக்குள்ளே வைக்க நினச்சிங்கன்னா அந்த பந்தம் உடைஞ்சிரும். அதே மாதிரி மனைவியை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு கணவன் நினைச்சாலும் அந்த பந்தம் உடைஞ்சிரும். ஸோ யாரும் கட்டுப்படுத்த முடியாது தம்பி. எப்போவுமே எப்படின்னா இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் முக்கியமாக எல்லாத்தையும் விட தேவையானது என்னவா இருக்குன்னா சந்தோஷமும் சுதந்திரமும். அது இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து யாருக்கு வந்தாலும் அது உடையும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேன், ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேரும் காதல் தம்பதிகளாக நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கு சாட்சியாக நிறைய வீடியோகள் சோஷியல் மீடியாலே இருக்குது. ஒன்றா பேட்டி கொடுத்தது, சிரித்தது, வச்சது, விழாக்களுக்கு வந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காதல் ஏன் உடைந்தது? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அதிகப்படியான காதலை காட்ட நினைக்கிறாங்க. பொசசிவ்னஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
யாரோட பேசினாலும் குற்றமா தெரியும், யாரோட பேசினாலும் தப்பா தெரியும். ஒரு ஆண் நண்பரோட ஃபோனில் பேசிட்டு இருந்தா கூட யாரோட பேசினா, என்ன பேசின, ஃபோனை காட்டு, நம்பரை காட்டு, அவர்கிட்ட தான் பேசினியா அப்படிங்கிற மாதிரிலாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய கார்டு ஒரே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்தால் கூட அந்த மெசேஜ் அவங்களுக்கு போனோன்னே ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்த, என்ன காரணம் எடுத்த, உனக்கு என்ன தேவை இருக்குது, இப்படி பல கேள்விகளை கொடுத்தாங்க, குடைச்சல் கொடுத்தாங்க. என்ன அடக்குமுறையில் வச்சுருந்தாங்க, என்னை வெளி கம்பெனியில் நடிக்க விடலை, என்னோட மாமியார் கம்பெனியில் மட்டும் நடிக்க முடிஞ்சிச்சு, இப்படிலாம் அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா உண்மை இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, உண்மையாலுமே நமக்கு தெரியாது. என்னன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பந்தம் உடைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அது இவர் சொல்ற காரணமா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வருது. ஆனால் இந்த எப்படின்னா இது வந்து இப்படி ஒரு சூழல்ல ஜெயம் ரவி வெளியில வராரு. எப்படி ஒரு சூழல்ல வெளில வராரு, ஒரு மாதிரி ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் வெளில வரும்போது அவருக்கு ஒரு ஆறுதல் வேணும், கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா அது அந்த இடத்துல அவர் உடைஞ்சு போயிருப்பாரு. அப்படி ஒரு ஆறுதலா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெனிஷா பிரான்சிஸ் கிட்ட போயிருக்காரு. யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க போங்க கோவால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, போயிருப்பாரு. அங்கே அவங்க வந்து ஆன்மீக மருத்துவம்னு சொல்கிறாங்க இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கவுன்சிலிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களை வந்து சரிப்படுத்திக்க முடியாதுங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் மற்றவர்களுடைய உதவியை நாடுறது சரி. அப்படி தான் கவுன்சிலிங் இருக்குது, அப்படி கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையை அப்படி தான், ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னா கவுன்சிலிங் கொடுக்கறது தான். அப்போ அவருடைய கஷ்டங்களை வந்து சமநிலைப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, அவங்க மனசில் வந்து மறுபடியும் ஒரு அமைதியை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த நட்பு வந்து தொடர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கை பெண் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண் கூட கொடுக்கலாம், ஆண் நண்பராக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு பெண் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு 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 மாதிரி ஒரு டிப்ரெஷன் பாயிண்டில் இருக்கிற ஒருத்தர் அந்த பெண்ணோட ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு காதல் இல்லை, அது வந்து வெறும் நட்பு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் பல இடங்களில் பொது வெளியில் வந்து வராருங்கிறது வேறு விஷயம். ஸோ அந்த நட்பு ஆறுதலாக இருக்குது. அவர் வந்து பல இடங்களில் வந்து வெளியில் வராரு. இந்த 1.5 வருஷமாக சமாதானமாக இருக்கார். அவங்களால அவருக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது. இதுதான் பாயிண்ட்டு. இதில் வந்து நீங்கள் எப்படின்னா இந்த பக்கம் ஆர்த்தி இருக்காங்கல்ல, ஜெயம் ரவியுடைய மனைவின்னு தான் சொல்லணும், ஏன்னா இன்னும் டைவர்ஸ்லாம் ஆகலை. அவங்களுக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுலேயும் சில நியாயங்கள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இவர் வந்து விவகாரத்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க 2 பேரும். கோர்ட்டில் விவகாரத்து இருக்கும்போது இவர் வந்து பொது வழியில் வந்து கெனிஷா பிரான்சிஸை வந்து கூப்பிட்டு வந்தார் ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு. அதுக்கப்புறம் மேட்சிங் ட்ரெஸ்ஸு பல எப்படி சொல்கிறது விழாக்களுக்கு வந்து பொது வெளியில் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து அதில் இவங்க பார்ட்னராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து சொத்து வாங்கியிருக்காங்க, அது 2 பேரும் ஜாயிண்ட்டாக சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு நம்ம கணவர் 13 வருஷம் நம்ம குடும்பம் நடத்தணும், 2 குழந்தைகள் இருக்காங்க. இன்னைக்கு அந்த பந்தம் அது உடைஞ்சதுக்கு என்ன வேணா காரணமாக இருக்கட்டும், உடஞ்சி வெளில போனதுக்கப்புறம் வேறு ஒரு பெண்ணோட சுத்துறாரே அப்படின்னா கோவம் வரும். வருமா வராதா? எல்லா பெண்களுக்கும் வரும். ஆர்த்தி விதி விலக்கு இல்லையே, ஆர்த்தியும் ஒரு பெண் தானே. எல்லா பெண்களுக்கும் இந்த பொசசிவ்னஸ் இருக்கும்ல, அதுதானே இந்த பந்தம் உடையிறதுக்கே காரணமாக இருந்துச்சு, இந்த பொசசிவ்னஸ். அப்படி இருக்கும்போது அது வந்து கோபமாக மாறும். அந்த கோபமாக மாறி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து 2 பேரும் ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறது, ஒருத்தர் திட்டிக்கிறது, ஜெயம் ரவி ஒன்று சொல்கிறது, ஆர்த்தி ஒன்று சொல்கிறது, கெனிஷா பிரான்சிஸ் ஒன்று போடுறது, இப்படி அப்படியே நீண்டுக்கிட்டே போதுங்க ஒரு பக்கம். இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கெனிஷா பிரான்சிஸ்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வந்து எப்படி சொல்ல ஆர்த்தியை வந்து ரொம்ப டீஃப்ரேம் பண்ணி ஒரு தாழ்வான பதிவுகளை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஆர்த்தி வந்து இப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் நீதிபதி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி கெனிஷா பிரான்சிஸ்க்கு தடை கொடுத்துருக்காங்க. ஸோ கெனிஷா பிரான்சிஸ் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியாது, நான் போட்ட பதிவு இல்லை, ஹேக் பண்ணதுக்கப்புறம் யாரோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. அது வந்து எப்படின்னா போலீஸ் தான் அது வந்து உண்மைதானா அவங்க சொல்கிறதுங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். சைபர் கிரைம் போலீஸ் தான் இதில் வந்து என்ன உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. அங்கே எப்படின்னா 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமாக இருக்காங்க, பயங்கர கோவமாக இருக்காங்க. அந்த கோவத்தை வந்து ஒருத்தருக்கு மேலே வந்து வன்மமாக வார்த்தைகள் மூலமாக கக்கிக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த அட்டாக் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜெயம் ரவியால் தாங்க முடியல. அவர் வந்து தாங்காமல் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறாரு. இதில் ஒரு நடிகையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா அவர் சொல்கிறார். ஒரு நடிகையோட பேரை சொல்லாமல் அந்த நடிகையை பற்றி சொல்லிட்டு அதுவும் கடந்து போகிறாரு. ஸோ பல விஷயங்கள் இப்படி சுற்றி அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து என்னோட பர்சனலில் பேசுகிறீங்க,
நான் உங்க பர்சனல்ல பேசட்டுமா, மிக முக்கியமான 3 ஹீரோஸோடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துருவீங்க, அதெல்லாம் நான் பேச வேணான்னு இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுதான் தம்பி, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ஒரு தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சாக்கடை அள்ளி உங்க மூஞ்சில அடிக்கிறது. நீங்க வந்து ஏன் மூஞ்சில அடிக்கிறது? நீங்க அவங்க இன்னொருத்தவங்க வந்து பக்கத்துல இருக்கவங்க மூஞ்சில அடிக்கிறது. இப்படி மாறி மாறி வந்து சாக்கடை அள்ளி அடிக்கணும், சேர் அள்ளி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தீர்வே கிடையாது. அவங்க அவர் ஒன்று சொல்றாரு, அந்த நடிகை பற்றி ஒன்று சொல்ல, அந்த நடிகை பதிலடி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. பார்த்தீங்களா? அது பதிலடி என்னன்னா, உன்னோட டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும். அது பொது வழியில் இன்னைக்கு அதை நீ வந்து வெளிப்படுத்தி அவனோட டிஎன்ஏ என்னன்னு யாருன்னு காமிச்சிட்டேன்னு அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நான் வந்து தூங்கிட்டு இருக்கிற பெண் சிங்கம் என்னை வந்து தட்டி எழுப்பிட்ட நீனு அப்படின்னு அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்? எங்கே போய் இதுக்கு முடிவு தேடுறது? இது அதான் அல்ல, இது எப்படின்னா இது தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் நானும் 1000 பேசினாலும் இது தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்களுக்கு தான் உண்மை என்னங்கிறது தெரியும். எப்போவுமே எப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சாதகமாக தான் சொல்லுவார். உங்ககிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, கஷ்டம் துன்பம்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்கிட்ட கேட்டால் நான் என்னுடைய விஷயங்களை சொல்லுவேன். அப்படி தான் ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உண்மை என்னங்கிறது வந்து அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து இப்படி தொடர்ந்து வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வச்சு சந்தி சிரிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வு என்னென்னா, சட்டப்பூர்வமாக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கணும். சட்டப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விவகாரத்து வாங்கினதுக்கப்புறம் ஜெயம் ரவி யாரோட வேணாலும் போகலாம், எந்த பெண்ணை வேணாலும் திருமணம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது யாருமே அன்னைக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது. அந்த சூழல் எங்க வரும்? சமாதானமான அறப்போராட்டம் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அது சட்ட போராட்டமாக தான் இருக்கணும். அந்த சட்ட போராட்டம் நடக்கிறதுக்கு நடுவுலே இவங்க 2 பேரும் கொலாயடி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே இது வந்து ஜெயம் ரவி உடைஞ்சதுக்கு, அந்த கெனிஷா பிரான்சிஸ் உடைஞ்சதுக்கு நேற்றுக்கு அவங்க ஒரு வீடியோ, இன்னைக்கு இவர் ஒரு வீடியோலாம் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஆறுதலாக யார் இருந்திருக்காங்க? கெனிஷா பிரான்சிஸ் இருந்திருக்காங்களா? அவங்களும் இப்போ வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், உடஞ்சிருவாங்க. அந்த மாதிரி உடஞ்சி தான் 2 பேருமே உடஞ்சிட்டாங்க. இங்கேயும் ஒரு அன்பு, இங்கேயும் ஒரு காதல், இங்கேயும் ஒரு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியல, அது தவறா சரியாங்கிறது அது தனி கதை. அப்படிதான் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் தான் மொத்தத்தில் மையப்புள்ளியாக இருக்கிறது அப்படின்னா காதல். சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்த்தி அண்ட் கெனிஷா 2 பேருமே வந்து ஒரு நண்பர்களாக இருந்து ரவி அவர்களை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. கமெண்ட்லலாம் நம்மளால பார்க்க முடியுது. எப்பயுமே ஒரு ஃபேன்ஸாக இருக்கும்போது, இல்லை பொதுமக்களாக இருக்கும்போது, இப்படி ஒரு வீடியோ வருதுன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸை, அவங்களுடைய தாட் ப்ராசஸை வெளியில் பிரதிபலிப்பாங்க கமெண்ட் மூலியமாக. அதில் ஒன்று பார்த்தேன். சரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் தான். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுது, ஓவர் கற்பனையாக எனக்கு தோணுது. அப்படிலாம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆர்த்தி கெனிஷா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் திட்டமிட்டு வந்து ஜெயம் ரவியை வீழ்த்துறாங்க அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதாவது வந்து ஒருத்தன் வெளியில் வரான்னா அந்த ஆறுதலுக்கு ஒரு பெண்ணுக்கிட்ட தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆண்கிட்ட போகலாம், நண்பன்கிட்ட போகலாம், எங்கே வேணால் போகலாம். அப்படி யதார்த்தமாக வந்து யாரோ ஒரு ரெஃபரன்ஸில் தான் கெனிஷா பிரான்சிஸ்கிட்ட போயிருக்காரு. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க அது நட்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பொது வெளியில் வர்றது, பார்க்குறது, பேசுகிறது, அவங்களுடைய மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது அது நட்பையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க வந்து நட்புன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. அதுக்கு மேலே இப்படியெல்லாம் சூழ்ச்சி நடக்குமா என்ன? அப்படிலாம் நடக்காது சார். கடைசியாக ரவி சார் சொல்கிறாரு, இன்னும் என் சைட்லேருந்து ஏன் ஆர்த்தி மேமோட வீட்டில் இருந்தே எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே நான் ஆதாரமாக வெளியில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனை நடந்தது, என்ன ஆதாரம்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அண்ட் யார் வரப்போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும் சார், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை வரும்போது ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, அந்த இன்டர்வியூலே உட்காந்துருந்தாரு. அவர் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரால் பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் ஆனவர். ஸோ அவர் வந்து வெளியில் வரும்போது எப்படி சொல்றது, எதிரிக்கு எதிரி நண்பன், அந்த மாதிரி தான் இங்கே உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஆதாரங்கள் இவர் கையில் இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்ன ஆதாரங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆதாரங்கள் இருந்தால் பொது வெளியில் வெளியிட்டாலும் வெளியிடலாம், அது எனக்கு தெரியல. இல்லை, இதெல்லாம் வந்து நியாயமாக கோர்ட்டில் தான் தம்பி கொடுக்கணும். ஆதாரங்கள் இருந்தால் கோர்ட்டில் கொடுத்தா சுமூகமாக வந்து வழக்கு முடிய போகுது. அதை விட்டுட்டு பொது வெளியில் வெளியிடுறதுனால என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட அவங்க ஆதாரங்கள் இருக்குங்கிறாங்க, இவர்கிட்ட ஆதாரங்கள் இருக்குங்கிறாரு. ஸோ இது நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் குடும்பப்பிடி சண்டை போட்டுக்கிறது இதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு வந்து சமாதானம் தான் வந்து தீர்வு. இது வந்து
ஆர்த்தி ஜெயம் ரவி காதல் உடைஞ்சு போச்சு, இந்த அளவுக்கு முத்தி போச்சு. இனிமே 2 பேரும் சேருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரில. எனக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. அப்படி இல்லாத சூழ்நிலையில் 2 பேரும் சமாதானமாக பிரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இங்கே ஜெயம் ரவி, ஆர்த்தி, கெனிஷா இவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நம்ம யாராவது யோசிச்சோமா? அந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஒரு 12, 13, 14, 15 வயசில் இருப்பாங்க. பிலோ 18 தான், 18 வயசு கீழே உள்ள பசங்க தான், மைனர் தான். ஆனால் இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. 8 வயசு பையன் செல்ஃபோன் பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், எல்லாமே இப்போ ஆக்சஸ் பண்ணுறான் போது, இந்த பசங்க ஒரு பணக்கார வீட்டு பசங்க, ஒரு நடிகரோட பசங்க எல்லாமே இருக்கும்போது அவங்க கையில் பெரிய செல்ஃபோன் இருக்கும். நிச்சயமாக அதை பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர டிபேட்ஸு, ஒருத்தர் தாக்கிக்கிறது, நடுவில் கெனிஷான ஒரு கேரக்டர், இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க உடஞ்சி பேசிடுறாங்க, இவங்க கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பசங்க என்ன செய்வாங்க? அது மனசுக்குள்ளே இருக்கும். வெளியில் அவங்க சொல்ல முடியுமா? அவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருப்பாங்க, மாலுக்கு போகிற பசங்களாக இருப்பாங்க, எங்கே போனாலும் சரி அவங்க மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும்ல, அது வந்து மனசுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காயங்கள் வந்து பெருசாக ஆகிட்டே இருக்கும்ல, அப்போ அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்ல. அதாவது மனதளவில் அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்கல்ல. பணம், காசு, சொத்து, சுகம், ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லி வாட்சஸ், காஸ்ட்லி கெஜெட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த மனதளவில் இருக்கிற பாதிப்புங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வந்து ஒரு பாயிண்டில் வந்து நின்றுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது என்னங்க பயங்கரமான கொலாயடி சண்டையோட மோசமாக போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா? இதுக்கு முற்றுப்புள்ளி இருக்குது. அந்த முற்றுப்புள்ளி என்ன? அப்போ 2 பேருமே வந்து நீதிமன்றத்தையும் நாடிட்டீங்க. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாறி 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 பண்ணிகிட்டு இருக்கீங்க. சமாதானமாக குடும்ப நண்பர்கள் இருப்பாங்க. குடும்ப நண்பர்கள் வந்து 2 பேர் சார்பாகவும் பேசி ஏதாவது ஒரு சமாதான நிலைமைக்கு வரணும் தம்பி. அப்போ தான் இது வந்து தீர்வு ஆகுமே தவிர இது வேறு வழி கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், நம்ம பார்த்து கண்டிப்பாக இம்மீடியட்டாக சரி பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். அது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரியுது. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ரொம்ப டீசெண்டான பர்சனாலிட்டி. ஆனால் அவர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து கத்துறாரு, அழுகிறாரு அப்படின்னா குழப்ப மனநிலையில் இருக்காருன்னும் போது அவருக்கு முதல்ல கவுன்சிலிங் தேவை. சரியான மருத்துவர் மூலமோ நண்பர்கள் மூலமோ அதை செய்ய முடியும். அதை செஞ்சு அவரை முதல்ல அவருடைய மனசை வந்து சமநிலைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ஒரு நல்ல நடிகர் அவருடைய பர்சனல் லைஃப்னால அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே கெட்டு போயிடக்கூடாது. நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு சார். அதான் எப்படி நடிக்க முடியும்? அவர் சொல்ற விஷயத்தில் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை, சொல்றாரு. அதுக்கு கேள்வி கேட்கிறாரு ஒருத்தர், என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா நடிக்க முடியலைங்கிறார். உண்மைதானே? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் அவர் கேமராக்கு முன்னாடி உட்காரணும் தம்பி. இப்போ வந்து ஒரு சிஸ்டத்தில் வேலை பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1000 மனக்குழப்பம் இருந்தால் கூட நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கூட அப்படியே வந்து பண்ணிக்கலாம். யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு திரை பிரபலமாக இருக்கீங்க, ஒரு நடிகராக இருக்கும்போது கேமரா முன்னாடி நிற்கணும். ஒரு படத்துக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஆடணும், பாடணும், சிரிக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். டான்ஸ் ஆடணும், டூயட் ஆடணும், அழுகணும், குரூமாக இருக்கணும், முகம் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு முகம் ரொம்ப முக்கியம், உடம்பு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்தால் தானே உங்களுக்கு திரையில் நடிக்க முடியும். உள்ள வந்து பெரிய அளவில் மன அழுத்தம் இருந்தால் எப்படி நீங்கள் நடிக்க முடியும்? அதனால் அதான் அப்படி ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு, அப்படி ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார். அதுலேருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும். முதல்ல அவரை வெளியில் கொண்டு வரணுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்டு எனக்கு இதில் ஃபைனலாக சார், ஆர்த்தி மேடம் வந்து இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்காங்க. எனக்கு அது ஒரு நல்ல அப்ரோச்சாக இருந்தது. என்னதான் எல்லார் பக்கத்துலேயும் வீடியோன்ற மாதிரி ஒன்று போட்டாலும் அவங்க டீசெண்டாக என்னவோ அதை பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி ட்விட்டரில் முடிச்சிடறாங்க. அது கரெக்டான அப்ரோச்சாக எனக்கு தோணுச்சு. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தம்பி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இது கணவன் மனைவி பிரச்சனை, இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை. அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்னதான் பேசினாலும் விவாதம் பண்ணாலும் என்ன உள்ள நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. ஒரு நல்ல குடும்பம், அவங்க காதலிச்சு திருமணம் பண்ண கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருக்கும்போது பிரிஞ்சுட்டாங்க. அது துரதிருஷ்டமான விஷயம்தான். ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழலில் என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் அதுக்கு வந்து வழியாக இருக்குமே தவிர, அவங்க இன்னைக்கு வீடியோ போடல, நல்லது தான், நாளைக்கு வீடியோ போடுவாங்களா அப்படின்னு பக்குன்னு இருக்கே, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.